வாரம் நிகழ்ச்சியில் இன்று போலந்து பெலருஸ் எல்லையில் அகதிகள் குவிந்தனர். போர் போன்ற சூழல். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குக்கும் இடையே திங்களன்று காணொலி காட்சி வழியாக வரலாற்று சிறப்புமிக்க உச்சி மாநாடு COP26 பருவநிலை மாற்றம் பற்றிய 2 வார கால மாநாட்டின் இறுதியில் கிளாஸ்கோ ஒப்பந்தம் வெளியீடு. மியான்மரில் மக்களின் பாதுகாப்பை கருதி ஜனநாயக ஆட்சி விரைவில் அமைக்கப்பட வேண்டும், ஐநா பாதுகாப்பு சபை வலியுறுத்தல். மற்றும் பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் பட்டத்தை வென்றார் நோவக் ஜோகோவிச். போரின் விளைவாக அகதிகள் பிரச்சினை உருவாவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அகதிகள் பிரச்சினையே போர் சூழலுக்கு காரணமாக இருப்பதை தற்போது பார்க்கிறோம். போலந்துக்கும் வில் அரசுக்கும் இடையேயான நில எல்லையில் அகதிகள் குவிந்திருப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு பல்வேறு வித்தியாசமான கோணங்கள் இருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த அகதிகள் சிரியா, சூடான், ஏமன் ஆகிய நாடுகளில் போர் சூழலில் இருந்து தப்பித்து ஐரோப்பாவில் தஞ்சம் அடைவதற்கு போலந்திற்குள் நுழைவதற்கு பெலருஸ் எல்லையை அடைந்து அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். எல்லையில் அகதிகள் குவிந்து குழப்பமான சூழல் நிலவுவதால் போலந்து அரசு கம்பி வேலிகளை அமைத்து 12,000க்கும் மேற்பட்ட தனது இராணுவ வீரர்களை அங்கு நிறுத்தியுள்ளது. காரணம், அகதிகள் போலந்திற்குள் நுழைவதை தடுப்பதற்கு ரஷ்யாவும் பெலருஸும் இணைந்து இந்த அகதிகளை தங்களது சொந்த நாடுகளில் இருந்து விமானம் மூலமாக அழைத்து வந்து போலந்து பெலருஸ் எல்லையில் முகாமிடுமாறு செய்திருப்பதாக போலந்து நாடு குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய கமிஷனின் தலைவர் உர்சுலா, மனித உரிமை மீறல்களின் அடிப்படையில் பெலருஸ் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதித்திருப்பதால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இந்த அழுத்தத்தை கொடுத்து பழிவாங்கும் நடவடிக்கையில் பெலருஸ் ஈடுபட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதற்கு இடையே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான எரிசக்தி குழாய் பெலருஸ் வழியாக செல்வதால் அதை தடை செய்ய இருப்பதாகவும் பெலருஸ் அதிபர் லூகஷென்கோ எச்சரித்துள்ளார். போலந்து பெலருஸ் எல்லையில் அகதிகள் பிரச்சினை தீவிரமாகி வருவதற்கு மேற்கத்திய நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபையில் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நாடுகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை நிலைகுலையச் செய்ய எல்லையில் பெலருஸ் அகதிகளை குவித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் பெலருஸின் நட்பு நாடான ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. மொத்தத்தில் காரண காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அகதிகள் குளிரில் திறந்த வெளியில் குழந்தைகளுடனும் பெண்களுடனும் பெரும் துன்பத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் விளைவு. இந்த மனிதாபிமான பிரச்சனைகளை தவிர்க்க உலக நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம், ஐநா சபை எது போன்ற உடனடி நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆப்கானிஸ்தானின் நன்கர்ஹார் மாகாணத்தில் உள்ள மசூதியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு அமைந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் அந்த அமைப்பைச் சேர்ந்த 44 உறுப்பினர்கள் அந்நாட்டில் உள்ள பல மாகாணங்களின் ஆளுநர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மெல்வி அமீர்கான் மொட்டாக்கியை காபூலில் அந்நாட்டிற்கான சீன தூதர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் குறித்தும் வர்த்தக விசாக்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆப்கானிஸ்தானில் நிலவும் சூழல் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாகிஸ்தான் கலந்து கொள்ளாதது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹரிந்தம் பக்ஷி கருத்து தெரிவித்தார். இதுபோன்ற முக்கியமான கூட்டங்களில் பாகிஸ்தான் பங்கேற்காதது அதன் அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது என்றார். இந்த கூட்டத்தில் 7 நாடுகள் பங்கேற்றன. கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் பாகிஸ்தானும் சீனாவும் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தின் போது ஆப்கானிஸ்தானின் மண் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் நிலவும் சூழல் குறித்து விவாதிக்க அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் கலந்து கொண்ட கூட்டம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷி, ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் மனிதாபிமான பிரச்சனையை சந்தித்து வருவதாக கூறினார். அந்நாட்டின் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் அகதிகள் பிரச்சினை உருவாகாமல் இருக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே ஆப்கானிஸ்தானின் அரசு விமான நிறுவனமான ஏரியானா பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு வாரத்திற்கு 2 முறை விமான சேவையை தொடங்க முடிவு செய்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் மனிதாபிமான பிரச்சினை பெரிய அளவில் உருவாகுவதை சுட்டிக்காட்டும் ஐநா அதனுடைய அறிக்கையின்படி இவ்வருடம் நவம்பர் முதல் அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் வரை ஆப்கானிஸ்தான் உள்ள மக்களில் 55% உணவு பற்றாக்குறையை சந்திப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அந்நாடு 27 வருடங்களில் காணாத வறட்சியை தற்பொழுது கண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
உலகின் இரு பெரும் நாடுகளுக்கு இடையே உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. ஆம், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே காணொலி காட்சி வழியாக திங்களன்று வரலாற்று சிறப்புமிக்க உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இதுகுறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு தலைவர்களும் இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளை பொறுப்பான முறையில் நிர்வகிப்பது குறித்து விவாதிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான போட்டி மனப்பான்மையை சீர் செய்து பொதுநலம் கொண்ட விவகாரங்களில் இணைந்து செயல்பட முயற்சிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது எண்ணங்களை தெளிவாக எடுத்துரைப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே தைவானின் இறையாண்மை, ஹாங்காங்கில் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்கள், ஈகர் இன மக்கள் மீதான மனித உரிமை மீறல்கள், தென்சீன கடலில் சீனாவின் செல்வாக்கு, சீனா தனது இராணுவத்தை மேம்படுத்துவது, இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் தலையீடு, இந்திய சீன எல்லையில் சீனாவின் அத்துமீறல், வர்த்தகம் போன்று இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் பிரச்சினைகள் இருப்பதால் இவ்விரு தலைவர்களின் இந்த உச்சி மாநாடு உலக அளவில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அமெரிக்காவிற்கும் கத்தாருக்கும் இடையே வித்தியாசமான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அதாவது, ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் பணிகளை கத்தர் முன்னெடுத்து செல்லும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய கூறாகும். இதுகுறித்து பேசியுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன், ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள தூதரகத்தில் அமெரிக்காவிற்கென தனிப்பிரிவு உருவாக்கப்படும் என்றும், இது அமெரிக்கா சம்பந்தப்பட்ட விவகாரங்களை ஏற்று நடத்தும் என்றும் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறிய பிறகு இதுபோன்றதொரு அறிவிப்பை அமெரிக்கா வெளியிடுவது முக்கியத்துவம் பெறுகிறது. ஈராக் பிரதமர் முஸ்தபா அல் கடிமியின் மாளிகையின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் ஒரு பயங்கரவாத செயல் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தித் தொடர்பாளர் கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈராக் அரசு, இது பிரதமரை கொலை செய்வதற்கான ஒரு முயற்சி என்று கூறியது. பிரதமரின் மாளிகை உள்ள தலைநகர் பாக்தாதின் பாதுகாப்பான பசுமைப் பகுதியில் பல நாடுகளின் தூதரகங்கள் அமைந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. எத்தியோப்பியாவில் அரசு படைகளுக்கும் டிக்ரே மாகாண மக்கள் விடுதலை இயக்கத்துக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக உள்நாட்டுப் போர் தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது தலைநகர் அடிஸ் அபாபாவை கைப்பற்றும் சூழல் உருவாகியிருப்பதாக டிக்ரே மக்கள் விடுதலை இயக்கம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த உள்நாட்டுப் போரினால் இங்கு மனிதாபிமான பிரச்சினை மிகப்பெரிய அளவில் உருவாகி வருவதால் எத்தியோப்பியாவில் சண்டை நிறுத்தம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபை கூறியுள்ளது. இதற்கிடையே அமைதி பேச்சுக்களை வழிநடத்திச் செல்ல அமெரிக்க பிரதிநிதி எத்தியோப்பியாவிற்கு வருகை தந்து உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா, டென்மார்க், இத்தாலி போன்ற நாடுகள் எத்தியோப்பியாவிலிருந்து தனது குடிமக்கள் வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. பருவநிலை மாற்றம் மாநாடு COP26 என்று அழைக்கப்படும் பருவநிலை மாற்றம் பற்றிய சர்வதேச மாநாடு ஐநாவின் ஏற்பாட்டில் கடந்த 2 வார காலமாக ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோ நகரில் நடைபெற்றது. சுமார் 200 நாடுகள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் 2 வார காலமாக பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பது குறித்து பல்வேறு நிலைகளில் விவாதங்கள் நடைபெற்றன. அதன் முடிவில் தற்போது கிளாஸ்கோ ஒப்பந்தம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பருவநிலை மாற்றத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் நிலக்கரி பயன்பாடு முழுவதுமாக கைவிடுவது பற்றி உறுதி செய்யப்படவில்லை. என்றாலும் நிலக்கரி பயன்பாட்டை குறைப்பதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் உறுதி கூறியுள்ளன. மேலும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வளர்ந்து வரும் மற்றும் வசதி குறைவான நாடுகளுக்கு நிதி வழங்குவதற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. ஆனால் புவி மண்டலத்தின் வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸ் கீழ் குறைப்பதற்கு இந்த ஒப்பந்தம் எந்த உறுதிப்பாட்டையும் வழங்கவில்லை. இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மாநாட்டின் தலைவர் அலோக் சர்மா, மாநாட்டின் நிகழ்வுகள் தமக்கு வருத்தம் தந்திருப்பதாக கூறினார். இந்த மாநாடு குறித்து பேசிய பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன், இது பருவநிலை மாற்றத்தை சமாளித்து முடிவுக்கு கொண்டு வரும் உலக நாடுகள் மேற்கொள்ளும் முயற்சியின் ஆரம்பமாக கருதப்பட வேண்டும் என்றார். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குவெட்ரஸ் கூறுகையில், புவி மண்டலம் ஒரு மெல்லிய கயிற்றில் ஊசலாடிக் கொண்டிருப்பதாக கூறினார். இந்த நிலையில் அனைவரும் அவசர கால மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும் என்றார். மொத்தத்தில் கிளாஸ்கோ மாநாட்டுக்கு பிறகு உலக நாடுகள் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமா, அடுத்த தலைமுறையினருக்கு வளமான ஆரோக்கியமான புவி மண்டலத்தை நாம் விட்டுச் செல்வோமா என்பது
தற்போதைக்கு கேள்விக்குறியாகவே உள்ளது. ரஷ்யா உக்ரைன் எல்லையில் ரஷ்யாவின் ஆயுத குவிப்பை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறியுள்ளார். எரிசக்தியை ஒரு ஆயுதமாக ரஷ்யா பயன்படுத்தக்கூடாது என்று கூறிய அவர், அவ்வாறு அந்நாடு செயல்படுமேயானால் அமெரிக்காவும் ஜெர்மனியும் இதற்கு உரிய பதிலடி தர தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். ரஷ்யாவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையேயான எரிசக்தி குழாய் உக்ரைன் வழியாக செல்கிறது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. மியான்மரில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக அங்கு நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்களுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. மியான்மரில் தீவிரவாத குழுக்களுக்கும் ஆயுதப்படையினருக்கும் இடையே தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள ஐநா பாதுகாப்பு சபை, மக்களின் பாதுகாப்பான கண்ணியமான வாழ்க்கைக்கு இந்த சம்பவங்கள் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன என்று கூறியுள்ளது. மியான்மரில் நடைபெறும் சம்பவங்களை ஐநா உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றும் அங்கு ஜனநாயகத்தை நிலைநாட்டும் நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஐநா பாதுகாப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மியான்மரில் அமெரிக்க செய்தியாளர் டேனி பென்ஸ்டருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிராண்டியர் மியான்மர் என்ற இணையதள இதழின் நிர்வாக ஆசிரியரான டேனி பென்ஸ்டர் இராணுவ ஆட்சியாளர்களால் கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்டார். தவறான தகவல்களை பரப்பி வன்முறையை தூண்டியது, சட்டவிரோத அமைப்புகளுடன் தொடர்பு வைத்துக் கொண்டது, விசா மோசடி ஆகிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசாரணை முடிந்ததை அடுத்து அவருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஈரான் ராணுவம் ஓமான் வளைகுடா பகுதியில் வருடாந்திர ராணுவ பயிற்சியை நடத்தியது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த நாட்டின் செய்தித் தொடர்பாளர், இந்த பயிற்சி ஈரானின் இராணுவ வலிமையை வெளிப்படுத்துவதற்கும் எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் நடத்தப்படுவதாக கூறினார். ஈரானுக்கும் சில மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இம்மாதம் 29ஆம் தேதியன்று வியன்னாவில் நடைபெறவிருக்கும் சூழலில் ஈரானின் இந்த இராணுவ பயிற்சி முக்கியத்துவம் பெறுகிறது. நிகரகுவாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தல் போலியானது என்று அமெரிக்க அதிபர் பைடன் கூறியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் அந்நாட்டின் அதிபராக டேனியல் ஆர்டெகா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். இந்த தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்படவில்லை என்று வெள்ளை மாளிகையில் பேசிய அமெரிக்க அதிபர் கூறினார். மேலும் இந்த தேர்தலில் பொதுமக்களும் வர்த்தகத் துறையினரும் பொதுவாக அனைத்து தரப்பினரும் உரிய முறையில் பங்கேற்கவில்லை என்றார் அமெரிக்க அதிபர். கருங்கடல் பகுதியில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் நடத்தும் இராணுவ பயிற்சி ரஷ்யாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்துவதற்காகவே நடத்தப்படுவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் கூறியுள்ளார். இதன் காரணமாக நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சீன ராணுவம் தைவானின் முக்கியமான துறைமுகங்களையும் விமானங்களையும் முடக்குவதற்கான திறன் கொண்டது என்று தைவான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் முதல் இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை சீனா 500க்கும் மேற்பட்ட அத்துமீறல்களில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தைவான் தன்னை இறையாண்மை உள்ள ஒரு நாடு என்று கூறிக்கொள்ளும் அதே வேளையில் தைவான் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் இப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோ பசிபிக் பகுதியில் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான கடுமையான போட்டி பனிப்போராக மாற வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் கூறியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்தோ பசிபிக் பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையே பனிப்போர் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறியதற்கு அமெரிக்காவின் பதிலாக இது கருதப்படுகிறது. விண்வெளி ஆய்வு தொடர்பாக அமெரிக்கா, பிரான்ஸ் இடையே பேச்சு நடத்த ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. சிவில், வர்த்தக மற்றும் தேசிய பாதுகாப்பு விண்வெளி ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக விரிவாக பேச்சு நடத்த அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானுக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. பாரிஸில் உள்ள எலிசி அரண்மனையில் மக்ரோனை கமலா ஹாரிஸ் சந்தித்த பின் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் மூத்த ஆலோசகரும் தலைமை செய்தி தொடர்பாளருமான சைமன் சாண்டர்ஸ் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அட்லாண்டிக் பாதுகாப்பு முதல் இந்தோ பசிபிக் வரையிலான உலகளாவிய சவால்களில் ஆழமான ஒருங்கிணைப்பை தொடர கமலா ஹாரிஸ் வலுப்படுத்தியுள்ளதாக சைமன் சாண்டர்ஸ் தெரிவித்தார். சிரியாவின் இட்லிப் மண்டலத்தில் அடுத்தடுத்து 9 ராக்கெட் வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. ஜபாத் அல் நுஸ்ரா என்ற தீவிரவாத அமைப்பு இந்த வெடிகுண்டு வீச்சு மற்றும் ராக்கெட் வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் துணைத் தலைவர் வாடிம் குலித் இந்த தாக்குதல் குறித்து கூறுகையில், அடுத்தடுத்து 9 முறை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். பாலஸ்தீனத்திற்கான அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலேத்தில் அமைப்பதற்கான பேச்சுக்கே இடமில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் நெப்தாலி பெனட் கூறியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனின் கருத்துக்கு இஸ்ரேல் பிரதமர் பதிலளித்துள்ளார். ஜெருசலேம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தில் இடையேயான சர்ச்சைக்குரிய பகுதி என்பதால் இதுபோன்ற கருத்துக்கள் பல்வேறு தரப்பினரிடமிருந்து வெளியாகின்றன என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. நிகர் நாட்டின் கிராமம் ஒன்றில் உள்ள பள்ளியில் வகுப்பறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 குழந்தைகள் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்து இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்த தீ விபத்துக்கான காரணம் தெரியவில்லை என்றாலும், இந்நாட்டில் பள்ளிகளில் வகுப்பறைகள் அதிகமாக மரம் மற்றும் வைக்கோலால் கட்டப்படுவதால் அவ்வப்போது தீ விபத்துக்கள் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. தீ பரவத் தொடங்கிய போது சிறார்கள் தப்பிச் செல்ல இயலாததால் அதிக எண்ணிக்கையிலானோர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்னாப்பிரிக்காவில் சீல் எனப்படும் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் நூற்றுக்கணக்கில் இறந்து கிடந்ததாக தெரிய வந்துள்ளது. மேற்கு கேப் அரசு இதுவரை 200க்கும் மேற்பட்ட சீல்களை புதைக்கும் பணியில் ஈடுபட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்னாப்பிரிக்காவின் கடற்கரைகளில் செல்கள் இறந்து ஒதுங்குவது வழக்கம்தான் என்றாலும் தற்போது இந்த எண்ணிக்கை அதிகமாக இருப்பது கடல்வாழ் உயிரின ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. உலக அளவில் 43 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் வறட்சியின் விளிம்பில் இருப்பதாக ஐநா உணவு திட்ட அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலை கிட்டத்தட்ட 43 நாடுகளில் நிலவுவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்ற வருடத்தை விட இது 3 மில்லியன் அதிகமாக இருப்பதற்கு பல நாடுகளில் உள்ள சண்டை சூழல், கொரோனா தொற்றின் தாக்கம் மற்றும் பருவநிலை மாற்றமே இதற்கு காரணம் என்று இந்த அமைப்பு கூறுகிறது. அண்மையில் சியோராலினியில் எரிவாயு டேங்கர் சம்பந்தப்பட்ட விபத்தில் சுமார் 100 பேர் உயிரிழந்தனர். இவர்களது உயிரிழப்பிற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துக் கொண்டுள்ளோர் போப் பெருந்தகை பிரான்சிஸ். அது மட்டுமல்லாது, எத்தியோப்பியாவில் சில மாதங்களாக தொடரும் உள்நாட்டுப் போரின் காரணமாக சுமார் 4 லட்சம் மக்கள் உணவு பற்றாக்குறை பிரச்சனையால் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதற்கும் இவர் வருத்தம் தெரிவித்திருப்பதோடு அவர்களுக்காக பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். வாட்டிகனின் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் மக்களிடையே உரையாற்றுகையில் போப் பெருந்தகை இவ்வாறு கூறினார். ஈக்வடார் நாட்டின் சிறைச்சாலையில் கைதிகளின் இரு கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 68 கைதிகள் கொல்லப்பட்டனர். இந்நாட்டின் சிறைச்சாலைகளில் அவ்வப்போது இதுபோன்ற கைதிகளுக்கு இடையான கைகலப்பு நடப்பது வழக்கமாக உள்ளது. இவ்வாண்டில் மட்டும் இதுபோன்ற சம்பவங்களால் 300க்கும் மேற்பட்ட கைதிகள் உயிரிழந்திருக்கின்றனர். வெளிநாட்டு பணியாளர்கள் அமெரிக்காவில் தங்கி பணியாற்றுவதற்கு வகை செய்யும் H1B வகை விசா வைத்திருப்போரின் கணவர் அல்லது மனைவிக்கு மறு அனுமதி இல்லாமலேயே பணியாற்றுவதற்கு அமெரிக்கா உரிமை வழங்க உள்ளது. H1B விசா பெற்றோரின் வாழ்க்கை துணைவரும் அமெரிக்காவில் தங்கி பணியாற்றுவதற்கான அடிப்படை உரிமையை அந்நாட்டு குடியமர்வு சட்டம் வழங்குகிறது. இதற்கான ஆவணங்களை சம்பந்தப்பட்ட விசாதாரர்கள் ஒரே ஒரு முறை சமர்ப்பித்தாலே போதும் என்றும், அமெரிக்காவில் பணியாற்றும் உரிமை அவர்களுக்கு கிடைத்து வந்த நிலையில் அதில் மாற்றம் செய்யப்பட்டதால் பெரும்பாலான இந்தியர்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த விதிமுறை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் H1B விசாதாரர்களின் கணவர் அல்லது மனைவி பணி உரிமம் பெறுவதற்கு மறு அனுமதி பெற வேண்டியதில்லை என்ற நிலைமை மீண்டும் தொடர அந்நாட்டு பாதுகாப்புத்துறை ஒப்புக்கொண்டது. இதனால் இந்தியாவைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்பத்துறையினர் அதிக அளவில் பயன்பெறுவார்கள். வாழ்வை முடித்துக்கொள்ள தேர்வு செய்யும் சட்டம் நியூசிலாந்தில் செயல்பாட்டுக்கு வருகிறது. சில மாதங்களுக்கு முன்பு இதுகுறித்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக 65% வாக்களித்தனர். இந்த சட்டத்தின்படி உடல்நிலை மிக மோசமாக இருக்கும் நோயாளிகள் தங்களது வாழ்க்கையை முடித்துக்கொள்ளும் தேர்வினை மருத்துவர்களிடம் தெரிவிக்கலாம். அதற்கு பிறகு 2 மருத்துவர்கள் அவர்களை பரிசோதனை செய்ய வேண்டும். அதையடுத்து மனநல நிபுணர் ஒருவரும் அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு வாழ்வை முடித்துக்கொள்ளும் நாளும் நேரமும் சம்பந்தப்பட்ட நோயாளியே முடிவு செய்து கொள்ளலாம். மருத்துவரின் உதவியோடு நோயாளி அவரது வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. தங்களது வாழ்வின் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக கருதும் மோசமான உடல்நிலை கொண்ட நோயாளிகள் மேலும் துன்பப்படாமல் அமைதியாக தங்களது வாழ்வின் இறுதி தருணங்களை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சீனாவில் வூகானில் தொடங்கி 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் வேகமாக பரவி கடந்த 2 வருட காலமாக 50 லட்சத்திற்கும் மேலான உயிர்களை பலிவாங்கிக் கொண்டிருக்கும் கொரோனா தொற்றின் உருமாறிய வடிவங்கள் பல்வேறு நாடுகளில் இன்னமும் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. இந்நிலையில் ஐரோப்பாவில் மீண்டும் இதன் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பின் மூத்த அதிகாரி
தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் உள்ள தயக்கம், சமூக இடைவெளியை கடைபிடிக்காத அணுகுமுறை ஆகியவை கோவிட் தொற்றின் 4வது அலை ஐரோப்பியாவில் உருவாவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது, வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் ஐரோப்பாவில் 5 லட்சம் பேர் உயிர் இழப்புகளுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்சில் 65 வயதை கடந்தவர்கள் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பொது இடங்களில் அனுமதிக்கப்படுவதற்கு தடை விதிக்கப்படுவதற்கான உத்தரவு டிசம்பர் மாதம் பிறப்பிக்கப்படும் என்று அதிபர் மெஹ்ரான் கூறியுள்ளார். தொற்றின் தாக்கம் இன்னும் குறைவில்லை என்றும் அனைவரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஜெர்மனியின் தொற்றின் தாக்கம் சற்று அதிகரித்து வருவதால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுவார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து பேசியுள்ள ஜெர்மன் சுகாதாரத்துறை அமைச்சர், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களால் தொற்று வேகமாக பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளார். ஆஸ்திரியாவை பொறுத்தவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது முடக்கத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. இந்த உத்தரவு மிகவும் கடுமையாக செயல்படுத்தப்படும் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தடுப்பூசி செலுத்திக் கொள்வது குறித்து பேசியுள்ள ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்கல், சமூகத்தை பாதுகாக்க அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே 20 மாதங்களுக்கு பிறகு வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவிற்கு பயணம் செய்வது சாத்தியமாகியுள்ளது. 2 தவணை தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்டவர்கள் தற்போது அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளலாம். மலேசியா வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் சர்வதேச பயணிகளுக்கு தனது எல்லைகளை திறந்துவிட முடிவு செய்துள்ளது. எனினும் அவர்கள் புறப்பட்டு வரும் நாடுகளின் தொற்றின் தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சுற்றுலா பயணிகளின் வருகை இன்மையால் மலேசிய சுற்றுலாத்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றின் தாக்கத்தை சமாளிக்கும் முகமாக உலக அளவில் சுமார் 7.25 பில்லியன் தடுப்பூசிகள் செலுத்தியுள்ள நிலையில் அடுத்த வருடம் தடுப்பூசி செலுத்தும் சிரஞ்சிகளுக்கான தட்டுப்பாடு பெரிய அளவில் வரக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. எனவே இதனை தவிர்க்க உலக நாடுகள் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. உலகின் முன்னணி டென்னிஸ் வீரர் நோவக் ஜோகோவிச் தனது 6வது பாரிஸ் மாஸ்டர்ஸ் பட்டத்தை வென்றுள்ளார். இவர் ரஷ்யாவை சேர்ந்த மெட்வெடேவை 4-6, 6-3, 6-3 என்ற செட்களில் வீழ்த்தி இந்த பட்டத்தை வென்றார். இவ்வருட அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் தோல்வியை சந்தித்த நோவக் ஜோகோவிச் இந்த போட்டியில் அதை சரி செய்திருப்பதாக அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இஸ்தான்புல்லில் அடுத்த மாதம் நடைபெறுவதாக இருந்த மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடான துருக்கியின் முக்கிய நகரமான இஸ்தான்புல்லில் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மகளிர் உலக குத்துச்சண்டை போட்டி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்பதில் சிக்கல் எழுந்துள்ளதால் ஒத்திவைக்கப்படுவதாக சர்வதேச குத்துச்சண்டை கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள பல்வேறு நாடுகள் தயாராகி வந்த சூழலில் திடீரென போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்த அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார்.